வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நாம் வீட்டிலையே பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள், எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட் நாம் ஒரு அகன்ற கொஞ்சம் வெயிட்டான ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். இதில் நாம் ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர் சேர்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ பால் கொதிச்சு வரணும். அடுத்து நாம் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடால 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், கட்டி இல்லாமல். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இது இனி இருக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிக்குது. இந்த சைடில் வரக்கூடிய ஆடையை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இந்த பால் நம்ம பாதியாக வத்துற அளவுக்கு இதை காய்க்கணும். இப்போ பால் நல்லா கொதிச்சு 1/2 லிட்டர் அளவுக்கு வற்றி வந்தாச்சு. இந்த நேரத்தில் நாம் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடால எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு அந்த கலர் வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம்ங்கிறதுனால அந்த எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடால நாம் கரைச்சி வச்சுருந்த இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இனி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண உடனே பால் இன்னும் திக்காகும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் நமக்கு பால் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ நமக்கு பால் நல்லா திக்காகியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இது ஆறட்டும், நல்லா ஆறணும். இப்போ இது நல்லா ஆறியாச்சு. பாருங்கள் நல்லா திக்காக இருக்கு. இதை நாம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 3 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அடுத்து நாம் ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் இதை கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ அந்த சுகர் உருகி வரும். பாருங்கள் இப்போ லைட்டாக உருகி வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ இது கரிய ஆரம்பிச்சாச்சு. இந்த நேரத்தில் நாம் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்கலாம்.
பட்டர் கரைஞ்சதும் இதில் நறுக்கி வச்சுக்கூடிய நட்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் முந்திரி பருப்பும் பாதாமும் சேர்த்துருக்கேன். வறுத்த நிலக்கடலை இருந்தாலும் நம்ம சேர்க்கலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பட்டர் ஷீட்டுக்கு மேலே விட்டுடலாம். பட்டர் ஷீட் இல்லைங்கிறவங்க ஒரு பிளேட்டில் நம்ம ஆயில் தடவி அதில் கூட விட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம உடனே நம்ம வந்து பட்டர் ஷீட்டுக்கு மேலே விட்டுறணும். இல்லைன்னா நமக்கு வந்து பாத்திரத்திலே கருகி கட்டி ஆகிரும். இது இனி நல்லா ஆறணும். இப்போ இது நல்லா ஆறியாச்சு. இதை நம்ம இலக்கி எடுத்துடலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் இலக்கி எடுத்தாச்சு. இனி இதை லைட்டாக மேலே வச்சு மூடி வச்சு இடிகள் வச்சு இடிச்சுக்கணும். இப்போ நமக்கு பட்டர் கேரமல் ரெடி ஆகியாச்சு. இதை நாம் அதுக்கு மேலே கடைசியாக தூவி விடுவோம். இப்போ 3 மணிக்கூருக்கு பிறகு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்தீங்களா, லேயர் லேயராக செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை நாம் இனி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்செடுக்க போகிறோம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது. ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இனி இதில் நம்ம பொடிச்சு வச்சக்கூடிய இந்த பட்டர் கேரமலை இதில் போட்டுடலாம். இதை வந்து இனி லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி அடித்து எடுத்தாச்சு. இதை நாம் இனி அதே ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது கூடால கொஞ்சம் போல் இந்த கேரமலையும் ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். இனி இதை க்ளோஸ் பண்ணி வச்சு 8 hours இல்லைன்னா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போது 8 hours கழித்து நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ இதை நாம் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கேரமல் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்காக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஐஸ்கிரீம் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாகி இருக்குன்னு. இது வந்து பட்டர் ஸ்காட்ச் நம்ம கடையில் வாங்குறது மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.